கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்ற வசனம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த வசனத்தோட பின்னணியத்தை கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கலாமா? தாவீது என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தார். உலகத்தின் அநேக இடங்களை அவர் கைப்பற்றினார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ராஜா ஒரு காரியத்தில் இடறி விழுகிறார். பச்சைபாலினுடைய விஷயத்தில் இடறி விழுகிறார். பச்சைபாலினுடைய விஷயத்திலே தாவீது இடறி விழுந்தவுடன் தேவனுக்கு அதிகமான கோபம் வந்தது. எதனால் அதிகமான கோபம் வந்தது என்றால், தாவீதுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தது அகித்தோப்பேல். அகித்தோப்பேலுடைய பேத்தி யார் என்றால் பத்சேபால். அப்போ என்னவென்றால் பாருங்க, பத்சேபாலுடைய தகப்பன் யார் என்றால் எலியாம். எலியாம் பத்சேபாலுடைய அப்பாவாக இருக்கிறார். அதே போல உரியா யார் என்றால் பத்சேபாலுடைய கணவர். சரி, எலியாவும் உரியாவும் யார்? எலியாவும் உரியாவும் தாவீதுக்கு ஆயுததாரியாக பட்டயமேந்தி மெய்க்காவலர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அகித்தோப்பேல், எலியாம், உரியா இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் பத்சேபாலுக்கு நெருங்கிய உறவாக இருக்கிறார்கள். அப்போ தாவீதுக்கு மெய்க்காவலர்களாக இருந்து தாவீதை இரவும் பகலும் விழித்து ஆலோசனை கொடுத்து அவரை பாதுகாத்து கொண்டிருந்த அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை இவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவும் தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. தேவனாகையால் பயங்கர கோபத்தோடு கூட தாவீதுக்கு சில காரியங்களை நேரிட செய்தார். பிரியமானவர்களே, தேவன் அப்படி செய்தாலும் தாவீது தான் செய்த குற்றங்களை உணர்ந்து அவர் மனம் திரும்பி தேவனிடத்தில் உரிமையாக சொல்லுகிறார். கர்த்தர் என்னை மன்னிப்பார் என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். அதே போல சொல்லிக்கொண்டு இந்த 22வது சங்கீதம் 55 22வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். தாவீது என்ன சொல்றார் என்றால் அவரை நீதிமான் என்று தேவனிடத்திலே சொல்லுகிறார். அதே போல எப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய தவறு செய்த தாவீதை மன்னித்த தேவன் நம்மை மன்னிக்க மாட்டாரா? நம்மளுடைய வாழ்விலும் நாம் அநேக தவறுகள் செய்திருக்கலாம். ஆனால் நம்மை மன்னிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நீங்களும் நானும் இதுவரை நம்மை பாவி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனை நோக்கி நாம் நீதிமான் என்று அவரிடத்திலே சொல்லி அவரிடத்திலே மன்றாடி நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு செழிக்கும். ஆமென். God bless you.